பாலஸ்தீன மக்களுக்காக உலக நாடுகள் அனுப்பிய உதவிப் பொருட்களை தாங்கிச் சென்ற தி குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா அமைப்பின் பல மனிதாபிமான பணி கப்பல்களை இஸ்ரேல் கடற்படை இன்று அதிகாலை தடுத்து நிறுத்தி இருப்பது உலக நாடுகளிடையே கண்டனங்களையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் கடல் எல்லை பகுதிக்குள் நுழைந்த மொத்தம் 43 கப்பல்களில் 13 கப்பல்களை இஸ்ரேல் கடற்படை தடுத்து நிறுத்தியுள்ளது. மலேசியாவைச் சேர்ந்த 27 பேர் தற்போது இஸ்ரேல் கடற்படையின் கட்டுப்பாட்டில் இருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவல் அறிந்ததும் மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனடியாக இஸ்ரேல் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இஸ்ரேலின் நட்பு நாடு தலைவர்களுடன் தொலைபேசியில் உரையாடினார். இஸ்ரேலால் தடுத்து நிறுத்தப்படாத மற்ற கப்பல்களில் உள்ள மலேசியர்களுடன் பிரதமர் அன்வார் தொலைபேசியில் உரையாடியதுடன் அவர்களின் பாதுகாப்பிற்காக மலேசிய அரசு துணை நிற்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடல் வழியாக உலக நாடுகளின் கப்பல்கள் பயணிப்பதை தவிர்க்கும்படி வலியுறுத்தி இருந்ததாகவும், இது இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெனியோம் சார் தெரிவித்திருந்தார். காசாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தி குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா அமைப்பின் மூலமாக 40 கப்பல்களில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் கொண்ட குழு கடல் வழியாக காசாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதில் இஸ்ரேலுக்கு சிக்கல் என்றும், ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான அச்சுறுத்தல்களுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்காது என்றும் வெளியுறவு அமைச்சு சுட்டிக்காட்டியது. இந்நிலையில் இதில் பாதிக்கப்பட்டிருக்கும் மலேசியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் மேற்கொண்டு வருவதாக மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சான விஸ்மா புத்ரா உறுதி அளித்துள்ளது. பிரதமர் அன்வார் இச்சம்பவத்தை இலகுவாக கடந்துவிட முடியாது என்றும், இஸ்ரேல் அரசு இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கப்பலில் இருந்த 27 மலேசியர்களின் பாதுகாப்பிற்கு எந்த ஒரு பாதகம் வந்தாலும் மலேசிய அரசு அமைதியாக இருக்காது என்றும், இந்த விவகாரத்தில் எந்த ஒரு சமரசத்தையும் தாம் ஏற்பதாக இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காசாவிற்கு நிராயுதபாணியான பொதுமக்களையும் மனிதாபிமான உதவிகளையும் கொண்டு சென்ற குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா கப்பலை இஸ்ரேல் இடைமறித்திருப்பதை உலக நாடுகளும் கண்டனம் செய்துள்ளது. ஒரு மனிதாபிமான பணியை தடுப்பதன் மூலம் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை மட்டுமல்ல, உலகின் மனசாட்சியையும் முற்றிலும் அவமதித்துள்ளது என்று அன்வார் தெரிவித்தார். இன்று நண்பகல் 1 மணி வரையில் இஸ்ரேல் கடற்படையால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 27 மலேசியர்களில் 17 மலேசியர்களின் நிலை அறியப்பட்டிருப்பதாகவும், மேலும் 10 மலேசியர்கள் இஸ்ரேலின் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இதுவரையில் துருக்கி, ஸ்பெயின், இத்தாலி ஆகிய உலக நாடுகள் இஸ்ரேலின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது மட்டுமன்றி, அவர்கள் நாட்டு மக்களும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. துருக்கியின் வெளியுறவு அமைச்சு தி குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா கப்பல் குழு மீதான இஸ்ரேலின் நடவடிக்கையை பயங்கரவாத செயல் என்றும், இது மற்ற நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இணையானது என்றும் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவின் அதிபர் கஸ்தாவோ பெட்ரோ கொலம்பியாவில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தை உடனடியாக கொலம்பியாவை விட்டு வெளியேறும்படி உத்தரவிட்டுள்ளார். நேற்று இரவு தி குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா கப்பலில் இருந்த கொலம்பியா மக்களை இஸ்ரேலின் கடற்படை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதால் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கொலம்பியா அதிபர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் கடற்படையால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் மலேசியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாக அன்வார் உறுதியளித்துள்ளார். மலேசியா அமைதியை விரும்புவதாக இருந்தாலும் மலேசியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மலேசிய அரசு அமைதியாக இருக்காது என்று அன்வார் வெளிப்படையான தனது கண்டனத்தை உலக நாடுகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மனிதாபிமான உதவிகள் வழங்கும் குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா கப்பல்களை இஸ்ரேல் இடைமறித்துள்ளதோடு, இதற்காக அவர்களுடன் பயணத்தை மேற்கொண்ட நம் மலேசியர்களும் இஸ்ரேலிய படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அங்கே தடுத்து வைக்கப்பட்டுள்ள மலேசிய ஆர்வலர்களை இஸ்ரேலிய படைகள் விடுவிக்காவிட்டால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கான அழைப்பை அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு டிரம்ப் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறினால் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டங்களை திரட்டுவதற்கு அம்னோ இளைஞர் பிரிவு தயங்காது என்று அதன் தலைவர் டாக்டர் அக்மால் சலே எச்சரித்துள்ளார். மலேசிய ஆர்வலர்கள் விடுவிக்கப்படாவிட்டால் டிரம்பின் அழைப்பை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்று தாங்கள் கோருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இல்லையெனில் நாடு முழுவதும் உள்ள அம்னோ இளைஞர் அமைப்பு அவரது வருகையின் போது அவருக்கு முன்னால் போராட்டம் நடத்தும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
அவர்களை காயப்படுத்துவது அனைத்து மலேசியர்களும் காயப்படுத்துவதற்கு சமம். புளோட்டிலா ஆர்வலர்களை இப்போதே விடுவிக்கவும் என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.